புதுச்சேரியில் 85 நாட்கள் இழுபறிக்கு புதுச்சேரியில் 85 நாட்கள் இழுபறிக்கு பிறகு அமைச்சர்கள் இலாகா ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். பாலவெற்றிவேல், வணக்கம். முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்று மே 4ஆம் தேதி முடிவுகள் வெளியானாலும் மற்ற மாநிலங்கள் எல்லாம் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கப்பட்டு சட்டசபை கூட்டப்பட்டிருக்கிற நிலையில புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையே இலாகா ஒதுக்குவது தொடர்பாக மிகப்பெரிய அளவிற்கு இழுபறி நீடித்த நிலையில தற்போது இது முடிவுக்கு வந்திருக்கிறது. 85 நாட்களுக்கு பிறகு புதுச்சேரி மாநிலத்தில் அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிவக்கொழுந்து, ராஜவேலு, மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோருக்கும் பாஜகவை சேர்ந்த நமச்சிவாயத்திற்கும் GNS ராஜசேகரன் உள்ளிட்டோருக்கும் இலாகாக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நமச்சிவாயத்திற்கு கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்டது போன்றவே உள்துறை, கால்நடை பராமரிப்பு, வனத்துறை, மின்சாரம், கல்வி, சட்டம் உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சிவக்கொழுந்துவை பொறுத்தவரை குடிமை பொருள் விநியோகம், சமூக நலத்துறை உள்ளிட்ட துறையும், ராஜவேலுவுக்கு ஆதி திராவிடர் நலம் மற்றும் IT, வீட்டு வசதித்துறை, புள்ளியியல் துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திர மாநிலத்தின் அருகே இருக்கக்கூடிய ஏனாம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பொதுப்பணித்துறை, சுற்றுலாத்துறை, மீன்வளத்துறை முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காரைக்காலில் இருந்து திருநள்ளாறு தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினரான GNS ராஜசேகரனுக்கு விவசாயம், விளையாட்டுத்துறை உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. மற்ற துறைகள் அனைத்தையும் முதலமைச்சரே நேரடியாக கண்காணிப்பார், ரங்கசாமியே கண்காணிப்பார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமித்ஷா வரும் 8ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகை தர உள்ள நிலையில் அதற்கு முன்னதாக தற்போது இலாகா ஒதுக்கப்பட்டிருப்பது புதுச்சேரி அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நிர்வாகம் சீர்கேடாக நடக்கிறது என்று எதிர்க்கட்சியான திமுக போராட்டம் நடத்திய நிலையில தற்போது இலாகா பட்டியல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாலவெற்றிவேல்.